1 கோடிக்கு தான் விற்பேன் நான் இதை. ஏன் 50-60 லட்சம் 1 கோடி என்ன தான் விற்பான். நோய் தண்ணி போகிற இதோட உடைச்சிட்டு நாங்கள் செய்த தவறு என்ன சொல்லுங்க. ஃபில்டர் வாட்டர் போடணும்னு சொல்கிறவன் நாங்கள் இந்த ஆற்று தண்ணி குளத்து தண்ணி எல்லாம் இதில் தான் அந்த ஒளியை கொண்டு இருந்தது கோஸ் பைப்பில் இந்த மவுண்ட். இந்த கார் என்ன கட்டம் கொடுப்போமா? அப்போ இந்த ராசாத்தி வச்சுருங்க, நாங்கள் காரில் போகிறோம். இப்போ காரை நாங்கள் கொண்டு போகிறோம். உண்மையாக காரை கொண்டு போகிறோமா? சிறப்பு ஆகலை முக்கினபடியாக உடைச்சிட்டு அதாவது இதை கலட்டணும். அண்ணா வாங்க கலட்டுவோம். சரி காரை தந்து விடுறேன், நீங்க ஓடுறீங்களாப்பா? நிப்பாட்டுங்க நானோட. பெரிய இதா போயிடும், இன்ஜின் பிரிக்கிற நிலைமைக்கு போயிடும். ஏசி இல்லாட்டியும் ஒரு ஏசி எடுத்து செய்து தருவார். நியூட்ரல் எலக்ட்ரானிக் வச்சு போதும். என்ன விலை சொல்றீங்களா இதுக்கு? அண்ணா எங்களை அனுப்பிவிடுங்களா? சும்மா கூவுதா? எப்ப தருவீங்க? எங்களுக்கு பழக்கிறீங்க என்ன நீங்க? வணக்கம் எல்லாருக்கும். இன்றைய நாள் ஒரு சோகமாகவே தொடங்குது. என்ன சம்பவம்னா பின்னால் பார்த்தா தெரியும். பின்னால் ஃபுல்லாக வெற்றிடமாக இருக்குது. ஒரு பெரிய இடைவெளி உண்டு. என்னென்னா இதில் தான் நாங்கள் ராசாத்தியை பார்க் பண்ணுறோம். நாங்கள் இப்போ வெளியாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக இருக்குது. பார்க்கவே சோகமாக இருக்குது. என்ன சம்பவம்னா நாங்கள் அன்றைக்கு வவுனியா பண்ணாங்க போயிட்டு வரைக்க பிரேக் பிடிக்க மாட்டேன்ட்டு அப்புறம் நான் அந்த கதைக்க சொன்ன இந்த என்னென்னு சொல்கிறேன் வெக்யூமா, அந்த வெக்யூம் இருக்குது தானே, அது வேலை செய்யலை, அதனால் பிடிக்கலை. நீங்கள் பார்த்து ஓடி வாங்க உண்டு. அவள் பார்த்துக்கிட்டு புனேரியிலேருந்து இங்கே ஓடி ஓடி வந்துட்டு கராஜில் கொண்டு விட்டுனாங்க. பிறகு பார்த்தா அந்த பின்னால் ஒரு குழாய் ஒன்று இருக்கும், அந்த பிரேக் ஆயில் போகிற குழாய் ஒன்று இருக்கும், இரும்பு குழாய், அது வெடிச்சிருந்தது. பிறகு வேறு புது குழாய் போட்டுட்டு இப்போ கீழே இறக்கினதாடே கீழே இறக்கிறோட இப்போ எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சரி கீழ் வளம் எல்லாம் நல்லா இருக்காண்டு இறங்கி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்க ஒரு டொட்டோட தண்ணி ஊற்றினது. என்ன சம்பவம்னா ரேடியேட்டர் பிரச்சனை என்னச்சுனாங்க. பிறகு பார்த்தா இந்த ரேடியேட்டர்லேருந்து ஹெட்டுக்கு தண்ணி போகும் தானே, அந்த அந்த மவுண்டில் டியூப் இல்லை, அந்த மவுண்டில் சின்ன ஒரு லீக் உண்டு. அதனால் அந்த லீக்கை ஒட்டு போடாது, பார்ட்ஸ் கிடைக்காதுன்னு தெரியும், எப்படியுமே கிடைக்காதுன்னு தெரியும். இப்போ கலட்டியாச்சு. கலட்டேக்க என்ன சம்பவம்னா சாம்பிளுக்கு அந்த பார்ட்ஸ் எல்லாமே உடைஞ்சு வந்துட்டு, அதனால் கராஜில் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களாக இருக்குது. இப்போ எங்களுக்கு என்ன சம்பவம் நடந்தாலும் நான் அவங்களோட பயந்து கொண்டுனாங்க. இன்றைக்கு நேராக கராஜிக்கு போய் என்ன கட்டம் பார்ட்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா, செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா என்றதை பார்ப்போம். கணக்க பேர் கமெண்ட் பண்ணி இதான் தம்பி பழைய வாகனம் எடுக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் என்னென்னா ராசாத்தி எங்களோட இருக்கிற ஒரு உயிர் மாதிரி எங்களுக்கு ட்ரிப்பில் எங்களோட பயணித்து எங்களை பாதுகாப்பாக கொண்டு வந்தது. கடைசி மட்டும் அவர் உயிர் மூச்சோடையே நாங்கள் வச்சுருப்போம். என்ன நடந்தாலும் பார்த்து தேடி எடுக்கிறோம். இப்போ போகிறோம், என்ன கட்டத்தில் இருக்குது, என்னென்ன தேவை என்றதை பார்ப்போம். அப்படி இல்லாட்டி அந்த பார்ட்ஸ் யார்கிட்டே அது இருந்தாலும் எங்களுக்கு எடுத்து தாங்க. இந்த நாட்களுக்கு பிறகு ஆட்டோவில் போகிறோம். பெட்ரோல் நார்மலாக அடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது, அந்த கியூஆர் சிஸ்டம் மற்றபடியாக நார்மலாக அடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. கடுமையான வெக்கு ஒன்று தொடங்கிட்டு யாழ்ப்பாணம் மட்டுமல்ல இலங்கையிலே இந்த நேரம் அந்த மாசிப்பனி மூசி பெய்யும் என்ற மாதிரி பங்குனி வெயில் பல்ல இழிச்சு கொண்டிருக்குன்னு சொல்லிடும். அப்போ பங்குனி தொடங்கினோடனே வெயில் ஏறிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 9:30 தான் ஆகுது. ஆனால் கடுமையான ஒரு வெயில் வர தொடங்கிட்டு எங்கே கராஜில் விட்டுருப்போம்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்ட்டு பார்ப்போம். பழமையாக நாங்கள் செய்கிற இடத்துல ஏன்னா ராசாத்தியை பக்குவமாக கையாளக்கூடிய ஒரே ஆக்கள் அந்த டீம் தான். போகிறதுக்கு முன்னால் காலை உணவை முடிச்சுட்டு போவோம். லைட்டாக போயிடுற மாதிரி இருக்குது. ஏன்னால் அந்த இடியப்பம் புட்டுகள் அப்படி சாப்பிட்டு சில நேரங்கள்னால நாங்கள் காலை உணவு இல்லாமல் ஒரே மதிய உணவு தான் சாப்பிட்றாங்க. இப்போ இங்கால ஒரு கடைக்கு வந்துக்கிறோம், சின்ன கடை தான், ஆனால் ஓகே நல்லா இருக்கும். இன்னைக்கு
நல்ல இடியப்பமும் வடையும் தான். நல்ல பால் சொதி ஒன்று இதில் கிடக்கு சுட சுட. கண்ணு நாலு இடியப்பம் சாப்பிடு. இடியப்பம் ஜலை வடையை வந்திருக்கு பாருங்கள். வாழை இலையில் வர மாதிரி இருந்தோம். இப்போ என்ன சம்பவம் பண்ணா அதிகாலை நல்ல ஒரு சாப்பாடு சொதி இதுக்குள்ளே வச்சிக்கணும். என்ன சம்பவம்னு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒரு ஆளுடைய ஞாபகம் தான் வருது. தண்ணியும் இதுக்கெலாம் இருக்கும். இதில் சொதி இருக்கும், இதில் தண்ணி இருக்கும். தெரியும். ஒரு நாள் தெரியாமல் தண்ணி எண்ணெச்சு சொதியை குடிச்சு விட்டான். என்ன சம்பவம்னு சொல்ல மறந்துட்டேன். இப்போ இங்கே அந்த பொலித்தீன் பாவனைகள் வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. சாப்பாடு பரிமாறுறா வாழை இலையில் தான் கூடுதலான இடங்களில் வந்து பரிமாறணும். இல்லாட்டி வந்து ஃபைன் போடணும். காலை கடன் முடிஞ்சுது. அப்புறம் நல்ல சாப்பாடு 300 லட்சம் தான் வந்தது. இங்கே தான் வளமையாக நாங்கள் செய்வோமே. அங்கே தான் நிற்கிது ராசாத்திகிரியே. இதில் நிற்கிது ஆட்கள். அண்ணோய் கதவை பூட்டிட்டு நிற்கிறீங்க என்ன? கதவை பூட்டிட்டு ஒழிச்சு நிற்கிறீங்க என்ன? விடிய காலமும் கேமராவோட வந்துக்கிறேன். உவர்றான் தர இல்லை. சொல்லுங்க, எப்போ தருவீங்க? உங்களுக்கு நிப்பாட்டுங்க, பேசு கதைங்க. இன்றைக்கு நாங்கள் ஃபுல்லாக நிற்கிறோம், சம்பவத்தை முடிக்கிறோம். என்ன சம்பவம் பண்ணா வந்து ஒட்டுறது இது காட்டுறேன். நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை காட்டுறேன். பிரேக் செய்ய பார்த்து நாங்கள் சின்ன ஒழுக்கு ரெண்டு கலட்டினது. ஆனால் பார்த்தா அது பெரிய சம்பவத்தில் முடிஞ்சுது. சொல்லுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரேடியேட்டர்லேருந்து ஹெட்டுக்கு தண்ணி போகிற இதோட உடைச்சிட்டு இதில் தான் அந்த ஒழுகி கொண்டு இருந்தது. கோஸ் பைப்பில் இந்த மவுண்ட். அப்போ இதை கலட்ட பார்த்து நாங்கள் இதை ஆகலை முக்கினபடியாக உடைச்சிட்டு அதனால் இதை கலட்டணும். இதை கலட்டி இதுக்கு பார்ட்ஸ் விடணும். அதான் அடுத்த பிரச்சனை. சத்தமே இல்லாமல் வந்துட்டோம். இன்றைக்கு நாங்கள் இதுக்கு சம்பவம் செய்கிறோம். இப்போ இது ஒட்டுற கால் தானே, ஒட்டுற காலை பிடிக்கிறோம், அதை ஒட்டி கலட்டுறோம். கலட்டி தந்தா சரி. அதான் பெரிய பிரச்சனை. பழைய பார்ட்ஸ் எல்லானே அப்போ கரல் பிடிச்சிட்டு கலட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாப்போம். இந்த கார் முதல் வந்து அங்கே நின்றது பழைய மாடல் கார். வேலைகள் முடியாமல் நின்றது. இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சுது. பளபளப்பாக இருக்குது பாருங்கள். இது விற்பனைக்கு தான் நிற்கிது. யாராவது வேணுமெண்டா வந்து தொடர்பு கொள்ளுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்ல குஷன் சீட் சூப்பராக இருக்குது. பின்னாலையும் வந்து நல்ல சீட்ஸ். அந்த காலத்தில் சில பேருக்கு அந்த விண்டேஜ் லுக் வந்து பிடிக்கும் தானே. பழைய மாடல் கார்கள் ஓடணும் ஆசையாக இருக்குன்னு சொல்கிறார்கள் வந்து இந்த காரை வந்து வேண்டலாம். இல்லாட்டி சில பேர் ஹோட்டலில் வடிவுக்கு விடுவீங்க. பழைய மாடல் கார், ஆனால் நல்ல நீட்டாக வந்து செய்திருக்கணும். இது விற்பனைக்கு தான் இருக்குது. நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கணக்க வாகனங்கள் நிற்கிது வேறுங்க. இது இல்லாமல் என்ன சம்பவம் வேண்டா. அந்த வாகனம் முடிச்சுட்டு தான் நாங்கள் தொடுவினோம். ஆனால் பார்ட்ஸ் எடுக்கிறதான் வந்து பெரிய பிரச்சனையாக கிடக்கு. இது என்ன இப்படி வந்திருக்கு? நாங்கள் செய்த தவறு என்ன சொல்லுங்க சொல்லுங்க. இல்லை இப்போ என்ன தண்ணியை விட்டபடி தான் தண்ணியை விட்டு இப்போ என்ன சம்பவம்னா வந்து ரேடியேட்டருக்கு தானே. ரேடியேட்டருக்கு நாங்கள் சரி இப்போ போகிற இடங்களில் எங்கே கூலண்டை தேடுறதுன்ட்டு இது பழைய மாடல் வாகனம் தானே. இப்போ குறைஞ்சி கொண்டு இருக்கும். அப்போ கிடைக்கிற தண்ணியை விடுறாங்க. அதுவும் ஃபில்டர் ஓட்டர் தான் விடணும்னு சொல்கிறவன் நாங்கள் இந்த ஆற்று தண்ணி குளத்து தண்ணி எல்லாம்
அலுமினியம் தானே காலப்பகுதிக்கு சரி. அது அலுமினியம் அரிச்சு உக்கிட்டுது. ஏன் தண்ணிக்கு அரிக்குமா அலுமினியம்? அது இவ்வளோ காலம் தானே வந்தப்பா, அதுக்கு ஏதோ ஒரு எஃபெக்ட் ஆகும் தானே. அப்போ இப்போ வாகனம் எடுத்தல கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம்னா அந்த 40 வருஷம் அது இருந்திருக்கு பாருங்க. 40 வருஷத்துக்கு பிறகு தான் ஒரு பிரச்சனை கொடுத்துருக்கு. இப்போ நாங்கள் செய்த வேண்டாம் இன்னும் 40 வருஷம் இருக்கு. எங்களோட பேர பிள்ளையில கொடுக்கலாம். நீங்களும் இந்த கூலண்டுகளை பாவீங்க சரியோ, அதான் பிரச்சனை. இப்போ பார்ட்ஸ் எப்படியும் பார்ட்ஸ் எடுத்துடலாம், ஆனால் இதை வந்து கலட்டணும். அதுதான் அடுத்த பெரிய பிரச்சனை. அண்ணா வாங்க கலட்டுவோம். இப்போ அடுத்த ஒரே ஆளுக்கு அடிக்கிறேன் பாருங்க வார். ஆனால் பாய் சொல்லிட்டு போங்க. இத்தனை மணிக்கு வாரி பொறுப்பு இல்லாம இந்த கேமராவோட வந்துட்டோம். கேமராவோட வந்தா தான் மேல நடக்க வேண்டிய கேமராவோட வந்துட்டோம். ஒட்டி கலட்டணும் அவன் டெத்காரன்னு சொல்லி கிடக்கு வருவானே. நீ சும்மா நெக்கரமாக அடிச்சு கடிச்சு பிடிக்க விட்டா செலவுதான் கூட. செலவுதான் கூட. அதான் பாருங்க இப்ப கெட்ட கலட்டா பெரிய பிரச்சனை. பெரிய பிரச்சனை. கலட்டி பார்க்கணும். என்ன சம்பவம் பண்ணால் வந்து இதை நார்மலாக கலட்டி எடுத்தோம்னா அதுக்குள்ளேயே வச்சு தள்ளிட்டு செய்யலாம். அப்படி இல்லாட்டி இது ஃபுல்லாகவே கலட்டி பெரிய இதாக போயிடும். இன்ஜின் பிரிக்கிற நிலைமைக்கு போயிடும். ஆப்ரேஷன் பிளான் டேஞ்சராக போயிடும். வேண்டாம். இந்த காரை என்ன கட்டம் கொடுப்போமா? அப்போ இந்த ராசாத்தி வச்சுருங்கன்னா நாங்கள் காரில் போகிறோம். வேண்டாம். அப்போ நீங்கள் இங்கே திருத்துறாக்கு வாகனம் விட்டால் உங்களுக்கு ஓடுறாக்கு ஒரு வாழை விட தருகிறோம். ஓடுமா? அப்போ ஓடி பார்த்தா போச்சு. சம்பவம் இதுதான். இது கலட்டினா தான் அடுத்த இது பார்க்கலாம். இப்போ வேலிட்ட எல்லாமே இருக்குது, வேல் செய்யலாம். ஆனால் இருந்தாலும் அந்த தேர்ச்சி பெற்ற ஒரு ஆள் வந்தால் அது பிரச்சனை இல்லாமல் சுலபமாக செய்யலாம்னு கொஞ்சம் பார்க்குறோம். அதனால் இப்போ என்ன சம்பவம் பண்ணால் வந்து வேறு என்னோட கார் தந்து விட போகிறேன். இந்த காரை நாங்கள் கொண்டு போக போகிறோம். என்னென்னு சொல்கிறோம், இப்போ ஓடக்கூடிய நிலைமையில் ஒரு இடத்துல நிப்பாட்டி வைக்க சரி இது இப்போ என்னாலும் ஓடலாம் தானேன்ட்டுருக்கும். இப்போ வேலையண்டு வந்துட்டு கலட்டிட்டு ஐயோ ஓடையிலாது, ஐயோ பார்ட்ஸ் இல்லைன்ட்டு அந்த படபடத்தை கொண்டிருக்கும். நம்ம தான் பெரிய பிரச்சனைன்னு சொல்லலாம். எப்படியும் ஆளை வந்து நிப்பாட்டி எடுக்கிறான், வேலை செய்ய வச்சு எடுக்கிறான், பார்ட்ஸ் எடுக்கிறான். அண்ணா எங்களை அனுப்பிவிடுங்க. எவ்வளோ பெரிய மனசு பாருங்க. பேண்ட் ரிப்பேர் இருக்கு, ஒரு இடம் போயிடலான்ட்டு காரை கொண்டு போட்டு இப்போ காரை நாங்கள் கொண்டு போக போகிறோம். உண்மையாக காரை கொண்டு போகிறோமா? சிறப்பாங்க. கார்லாம் கிடாக்கு. சரி காரை ஸ்டார்ட் பண்ண போ. ராசாத்தியை கொடுத்துட்டு ராசாத்தியை கொடுத்துருக்கா. ராசாத்தியை கொடுத்துட்டு காரை நாங்கள் கொண்டு போக போகிறோம். இது சரி வரா, இனி சரி வரா. வேல் பார்த்தா வேலை செய்தோன்றிங்கன்னா சரி வராது. காரை கொண்டு போக போகிறோம். விலை எதுவும் பேசி தீர்மானிக்கணும். இந்த கார் வந்து விற்பனைக்கு தான் இருக்கு. முதலெல்லாம் இதாக இருந்தது. முதல் இதாக இருக்கே வந்து நாங்கள் சொன்னாங்க இது நீங்கள் வேண்டா வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்கள் எடுப்பீங்களோ? எங்களுக்கு சொல்லிட்டாங்க எது எது என்ன மாதிரி என்று. பிறகு நான் இதுக்குள்ள இருந்து எடுத்து காருக்குள்ளே வந்துட்டோம். நல்ல குஷனாக இருக்குது. உங்களை தான் சரியா இதெல்லாம் அவங்க சொல்லி அடிச்சினீங்களோ? அப்பா ஒரு அடியில் அடிச்சுட்டேன். இது ஹீட் பண்ணி அடிக்கிறதா? எங்கடா அதே ஹை கியர். அப்போ எங்கடா ஆள் தான். எத்தனை 5 நாளோ? சரி இந்த காரை தான் வந்து நாங்கள் கொண்டு போக போகிறோம். சரியோ? ஆனால் கார் ஓடுறதுக்கும் வேன் ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பின்னால் முன்னால் பெரிய பொனட் ஒன்று இருக்கு காரு. இந்த பொனட்டுன்ற இதை பார்த்து தான் ஓடணும். அது அடுத்த சம்பவம். சீட் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஓ யா அப்படி பணத்தை கொண்டு போகலாம். ஓப்பா எந்தில் அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகுது. வேறு அட்ஜஸ்ட்மெண்ட் சீஸ் தான் நல்ல ஒரு. ரைட் போகலாம்.
நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. மற்ற பெரிய சத்தங்கள் இல்லை, பழைய வாகனம் மண்டைக்கு கடமுட ஒரு சத்தம் இல்லை, நல்லா டியூன் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அந்த இன்ஜின் சத்தம் ஒன்றுமே இல்லை, நல்ல ப்ரீமியமாக இருக்கு. என்ன ஏசி இருக்கோ? ஏசி தான் செட் பண்ணணும். நாங்கள் ஏசி செட் பண்ணுவோம். போமா ஏசி இல்லாட்டியும் ஒரு ஏசி எடுத்து செய்து தருவார். நியூட்ரல் எலக்ட்ரானிக் வச்சு. சரி, காரை தந்து விடுறேன். நீங்க ஓடுறீங்களாப்பா? நிப்பாட்டுங்க ஐயா, நான் ஓட தரப்போறோம் பாருங்க. வேணப்பா உங்களை வழியெல்லாம் தரப்போறோம். இல்லை, நாங்கள் ஹோல்சேல் டிரைவர் ஐயா. சரியா? சரி, சில டிரைவர் ஓடலாமப்பா, எங்கட ஒழுங்கு இருக்க ஓடலாம். இது வந்து சுதிமலைக்கு பக்கத்தில் இந்த இடம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். பெரிய பிரகடனம் உண்டு நடந்த இடம். இதுக்கு பக்கத்தில் வந்து வேண்ட கராஜும் இருக்குது. இந்த சுதிமலை இந்த பின் ரோடு இருக்குல்ல, இதால் வந்தீங்கன்னா இந்த தொங்கலில் முடிவில் இருக்குது வேண்ட கராஜ். கார் பாருங்க எப்படி மினிமிக்கிறாண்டு, புது கார் தான் எங்கட. இது அதே மாதிரியா? இதா பிரேக் ஏபிசி. ஆனால் இது கொஞ்சம் என்னன்னு சொல்கிறது, எங்கட என்ன சீட்டை கொஞ்சம் பின்னால் இல்லைங்க. இல்லை, ஓகே, காணும் நாங்களும் இதானே யோசிக்கிறான். முதலாவது மேல கீழே தள்ளி அங்க எங்க கீழே தள்ளி எங்களுக்கு பழகுறீங்க என்ன நீங்க? இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, முன்னுக்கு இப்படி போட்டா தான் பாக்குகள் என்ன வேலை சண்டை பிடிக்கிறாங்க. என்ன சண்டை பிடிக்கிறது தானே பாக்குது. ரெண்டாவது பட்டு என்ன கீழே இப்படி தட்டி போட்டீங்கன்னா ரெண்டாவது இல்லை, நான் முதலாவது போட்டு தான் எடுப்பேன். சரியா? அப்பா சுமன் சும்மா கூவுதா? மூன்றாவது தூக்கி போட்டு அப்படி மணியா இருக்கு, சூப்பரா இருக்கு. பிக்கப் பண்ணா அப்படி பிக்கப்பா இருக்கு ஐயா. ஆனா நான் நினைச்சேன் கார் ஓடுற இதாக இருக்கு, வந்து நல்ல இதாக இருக்கு. ஸ்டீரிங் என்ன மாதிரி? ஸ்டீரிங் நல்லா இருக்கு. ஸ்டீரிங் எல்லாம் இல்லை, நல்ல சின்ன ஸ்டியரிங்காக இதாக இருக்குது. இது மெனுவல் ஸ்டியரிங் தானே பார்த்தீங்க. மெனுவல் ஸ்டியரிங்லேயும் வந்து நல்ல நார்மலாக போகுது. வேறுங்க ஆகலம் ஹார்டாக இல்லாமல் நார்மலாக போகுது. என்ன விலை சொல்கிறீங்க இதுக்கு? இல்லை, நான் சும்மா ஓடி பார்க்குறதுக்கு தான் இதை கொண்டு வந்தாங்க. இது வந்து உண்மையிலே விற்பனைக்கு இருக்கு. நல்ல முதல் இதாக இருந்தது, எல்லாம் சீட்டெல்லாம் கழட்டி அடிக்க கூட இருந்தவ. அதனால கியர் விழுது எல்லாம் சும்மா நைஸாக விழுது. எங்கடேண்டா கொஞ்சம் பிடிச்சி தள்ளணும். நார்மலாக கொழுவு தானே இது உங்களுடைய மாதிரி இறக்கி தள்ள தேவையில்லை. ஆனால் என்ன ஏசி ஒன்று பூட்டினா ஏசியை பூட்டுறோம் போகிறோம் நைஸாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் சீட்டெல்லாம் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரியா மக்களே, இது நாங்கள் சும்மா ஓடி காட்டுறதுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு ஓடி காட்டுறதுக்கு தான் எடுத்து நாங்கள். ஆனால் நல்லா இருக்கு. விலை எவ்வளோ, என்ன மாதிரி குத்து மதிப்பாக என்ன மாதிரி வருமென்னு சொல்லுங்களேன். சில பேருக்கு வந்து கேட்குறாங்க விலையை சொல்லுங்க. வெட்டை பார்க்க போகிறீங்களோ? எஸ் மாடல் வெட்டு மேக்ஸிமம் ஸ்பீட் பாமா மேலே தூக்கி போடணும். கொஞ்சம் பழையனா தான் சரி. மேலே தூக்கி மேலே தாட்டுங்க. ரைட். எங்கடைக்கு வேறு மாதிரி, எங்கடைக்கு மேலே இருந்து மேலே தட்டுறது, இது கீழே இருந்து கீழே தட்டுறது. ஆனால் எனக்கு இந்த ஹைக்கியர் கொஞ்சம் சில ஈஸி மாதிரி இருக்குது. நாங்கள் பழையனதே காலையில் காலம் ஓடிச்சிருந்த ஹைக்கியர் தானே. சரி, நோக்கம் என்ன நோக்கம்னு சொல்லுங்களேன் பார்க்குற ஆளுக்கு. இதெல்லாம் ஆன்டிக் ஐட்டம் ஐயா. அப்படித்தானே நாங்கள் எங்களை கைப்பட்டு செய்திருக்கிறோம், செய்து வச்சுக்கிறோம். அது இங்கே இதெல்லாம் அப்படி இரும்பு என்னென்னு சொல்கிறது, காலகாலத்துக்கு வந்து கரல் பிடிக்காது அவ்வளோ அந்த மாதிரி ஐட்டம். சரி, வந்துட்டோம் தான் இருக்கு.
சரி நீங்கள் ராஜாத்தியை வச்சுருங்க நாங்கள் கொஞ்சம் ஓடி திரியிறோம். நாங்கள் டக்குன்னு சொல்லுவோம் இலங்கை சுற்றி வந்த வேணுண்டு நாங்கள் 50 ஏன் 1 கோடிக்கு தான் விற்பேன் நான் இதை. ஏன் 50-60 லட்சம் 1 கோடி என்ன தான் விற்போம். விட்டு விட்டுருவோம், நாங்கள் விற்றுருவோம். நீங்கள் வரையக்க வேண்ட உங்களை யாருன்றது கேட்போம் வேண்டாம். சரி நாங்கள் வந்து சும்மா தானே அதை பார்த்துறாங்கள். எங்களுக்கு வந்து ஆட்டோ இருக்குது, அதில் தெரியும் இப்போ விற்பனைக்கு இருக்குது. அப்போ ஓடி பார்த்து நாங்கள் நல்லா இருக்குது. நீங்கள் தேவையான வந்து தொடர்பு கொள்ளுங்கள், கீழே வந்து நம்பர் கொடுப்போம். இதோட இந்த வீடியோவை வந்து நிறைவு செய்கிறோம். உங்களுக்கு வந்து காட்டுறதுக்காண்டி இப்படி என்ன சம்பவம் ஒரு விஷயங்களும் வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் நாங்கள் உங்களோட. அதே மாதிரி ராசாத்திக்கு இப்படி ஒரு கவலைக்கிடமான நிலைமை என்றதையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் நாங்கள் இப்படியே விட மாட்டோம். இவரை வந்து உயிர்ப்பிப்போம். வெகு சீக்கிரத்தில் சந்திப்போம்.